மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் 51 ஆண்டுகளுக்கு முன்பு நேரிட்ட கடும் சூறாவளியால் உருவான கடல் சீற்றத்தால் சிதைக்கப்பட்ட தனுஷ்கோடி நகரம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய திட்டங்களால் புது பொலிவு பெற்று வருவது அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பள்ளிக்கூடம், மின்சாரம், சாலை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கு தனுஷ்கோடி மீனவ மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடி நகரம் 1964ஆம் ஆண்டுக்கு முன்பு நாகரீக சமுதாய மக்கள் வாழ்ந்த செல்வபுரியாக திகழ்ந்தது. அந்த ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் 22ஆம் நாள் நள்ளிரவில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் நேரிட்ட கடும் புயல் மற்றும் சூறாவளியால் கடல் சீற்றம் ஏற்பட்டு 2 பனைமரம் உயரத்திற்கு எழுந்த அலைகள் தனுஷ்கோடி நகரை சின்னாபின்னமாக்கியது. தூக்கத்தில் இருந்த 2000த்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வீடுகள், வணிக கட்டடங்கள், வழிபாட்டு தலங்கள் என அனைத்து கட்டடங்களும் மண் மேடாகி காட்சியளித்தது. அன்றைய தினம் சென்னையிலிருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற போட் மெயில் ரயில் புயலில் அடித்துச் செல்லப்பட்டதை அடுத்து அதில் பயணம் செய்த அனைவரும் பலியாகினர். புராணம் மற்றும் வரலாறு பெருமை கொண்ட தனுஷ்கோடி நகரம் ஒரே நாளில் முழுமையாக சிதைக்கப்பட்டதைக் கண்டு ராமநாதபுரம் உட்பட தமிழக மக்கள் மிகுந்த சோகத்தில் மூழ்கினர். மனிதர்கள் வாழ தகுதியில்லாத நகரமாக தனுஷ்கோடி அறிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் 22ஆம் தேதி அங்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேல் சோகத்தை சுமந்து நிற்கும் தனுஷ்கோடியில் மீனவ மக்கள் மீண்டும் தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சீரிய திட்டங்களை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மின்சாரம் மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மீனவர்கள் தனுஷ்கோடியில் குடும்பத்துடன் குடியேறி தங்கள் அன்றாட பணிகளை உற்சாகமாக மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்களின் வசதிக்காக பள்ளிக்கூடம் ஒன்று தொடங்கப்பட்டதை அடுத்து தங்கள் குழந்தைகள் ராமநாதபுரத்திற்கு செல்லாமல் உள்ளூரிலேயே கல்வி பயின்று வருவதாக மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இப்போ அம்மா எங்களுக்கு சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இப்போ ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் நல்லா போகிறோம். மீன் இது கொண்டு போவோம். பிள்ளைகளும் நல்லா படிக்குது, ஸ்கூல் போகுதுங்க பக்கத்தில். இதெல்லாம் பண்ணி கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி நாங்கள் ராமேஸ்வரத்தில் போய் படித்தேன், நடந்து போய் படித்தேன். அம்மா எங்களுக்கு தனுஷ்கோடியில் இப்போ 1லேருந்து 8th முடிக்க இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தனுஷ்கோடி நகரம் மெல்ல மெல்ல புதுப்பொலிவு பெற்று வருவதால் உற்சாகமடைந்துள்ள மீனவ மக்கள் தங்களுக்கு புதிய விடியலை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். 51 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தனுஷ்கோடி புயல் மழையால் சீரழிந்து சின்ன பின்னமாகி சிதைந்து போன தினம் என்று அந்த சீரழிவின் எச்சங்கள் தான் இங்கு நாம் காண்பது. மனிதர்கள் வாழ லாயக்கற்ற பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இந்த தனுஷ்கோடியில் தொழில் நிமித்தமாக மீன்பிடி தொழிலுக்காக தங்கியிருந்த மீனவர்களின் நலனுக்காக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இங்கு சோலார் மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நடுநிலை பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. சாலை அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. இந்திய வரைபடத்தின் இறுதி முனையில் இருந்த இந்த தனுஷ்கோடியை இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தனுஷ்கோடிக்கு இவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்திருப்பதை இந்த பகுதி மக்கள் முதலமைச்சர் மீது நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தனுஷ்கோடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதன் ராஜுடன் ரகு.